யுத்த காலத்தில் யுத்தத்தில் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டோம். என்ன காரணம்ண்டா நாங்கள் பாதிக்கப்பட்ட கூடுதலாக நாங்கள் காட்டு பிரதேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் இப்போ குஞ்சங்குளத்தை பொறுத்த அளவில் குஞ்சங்குளம் கிருமிச்ச இந்த ஏரியா அண்டிய மக்கள் காட்டெலாம் வசித்து கொண்டிருந்ததுகள். அப்போ வசித்து இருந்த எங்களுக்கு கடுமையான ஒரு இக்கட்டான பாதிப்புகள் வந்திருக்குது. காரணம் என்னென்னா நாங்கள் செய்கிறது அந்நேரம் விவசாயம் ஒன்று நாங்கள் யுத்த காலத்தில் செய்யலை. நாங்கள் செய்ய முடியாத எங்களுக்கு செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்த நாங்கள். அப்போ காட்டு தொழிலும் மீன் தொழிலும் தான் நாங்கள் செஞ்சு கொண்டு இருந்தோம். இது அவ்வளோத்துக்கும் எங்களுக்கு போகிறாத ஒரு நிபந்தனை கொண்டு வந்துச்சு. அடுத்தது நாங்கள் பேசுகிறது தமிழ் பேசுகிறதுலேருந்து இப்போ காட்டார வார இராணுவம் வரக்குள்ளே அவங்க பார்ப்பாங்க இன்றைக்கு எங்களை தமிழன்னு சொல்லித்தான் அவங்க கருதினவங்க அந்த டைமில். அதில் இருந்து இராணுவம் வருதுன்ன மாட்டல நாங்கள் ஒரு பகுதிக்கு எங்களோட வீட்டை விட்டு போட்டு அப்படியே ஓடிடுவோம். நிலையில் அது ஒரு பாதிப்பு கொண்டு வந்துச்சு. கடைசியில் நாங்கள் தொழிலுக்கு போகலாத ஒரு பாதிப்பு கொண்டு வந்துச்சு. ஊருக்குள்ளே இருக்க இல்லாத ஒரு நிலைமை கொண்டு வந்துச்சு. காரணம் என்னென்னா இன்றைக்கு இப்போ முன்னே இருந்த அந்த ஆயுதம் தாங்கிய நபர்கள் அவங்க வருவாங்க. இன்றைக்கு இதுக்குள்ளார வரக்குள்ளே இதுதான் அவங்களோட பிரதானமான ரோட்டாக இருந்தது. அப்போ வரக்குள்ளே அவங்க சாமான்கள் தூக்கி கொண்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்தால் இப்போ அந்த சாமானை சேர்த்து ஆக்களை இங்கே வச்சு சேர்த்து எங்கட இந்த ஊர் ஆக்களை எடுத்து தான் அவங்க இந்த மெயின் ரோட்டை கடந்து வாகனேரி பகுதிக்கு தொப்பிக்கல் பகுதிக்கு இந்த சாமானை கொண்டு வரதுக்காக படுத்திருக்கிறாங்க. அப்போ படுத்துகிற நிலைமையில் ஆனால் இங்கேருந்து அது இன்றைக்கு கூட்டி போகிறது குடும்பக்காரனையும் கூட்டி போவாங்க, குடும்பம் இல்லாதவனையும் கூட்டி போவாங்க. அந்த நிலையில் ஒரு பக்கம் 1000 மனம் கடந்து பாய்ச்சி கொண்டிருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சாயிரம் மனம். இப்படியாக இன்றைக்கு எங்களோட இதில் கூடிய அளவில் மனநோயால் பாதிக்கப்பட்ட தாய்மாரும் இதுக்குள்ளே ஒரு சில தாய்மார் இருக்கிறாங்க. அந்த யுத்த காரணமாக பாருங்கள் அதுக்கு பிறகு ஒரு கடும் உரமான ஒரு யுத்தம் கொண்டு யுத்தம் வந்தால் எங்களுக்கு ஊர்லேயே இருக்க முடியாது. அப்படியே எங்களோட சாப்பாடுகள் உடைமைகள் எல்லாத்தையும் விட்டு போட்டு எங்களோட உயிர்களை மட்டும் தப்பி ஒரு முகாமைக்கு கொண்டுக்கு போனோம். அந்த முகாம் ஆலங்குளம் இதில் தான் அமையப்பட்டது. அந்த முகாமைக்கு போனோம். அந்த முகாமையில் போய் இருந்தாப்பில் இந்த ஐசிஆர்ஸ் என்ற ஒரு நிறுவனம் கொண்டு எங்களை பாரம் எடுத்து அவங்க தான் எங்களுக்கு சாப்பாடாக மருத்துவ வசதியாக எல்லாம் அவங்க செய்து கொண்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் இப்போ சாப்பாட்டை தருவாங்க. மக்கிய எங்களோட செலவுகளுக்கு எந்த விதமான காசு இதே இல்லை. அப்போ நாங்கள் திருப்பி எங்கே வரணும்? நாங்கள் காட்டு தொழில் செஞ்சவங்க காட்டுக்குள்ளே வரணும். உடனடியாக நாங்கள் இந்த எங்களோட ஊரை நாடி வலையும் எடுத்துட்டு நாங்கள் வந்தோம். பார்த்தோம் இங்கே எங்களோட இந்த சாமான்கள் எல்லாம் அப்படியே வீடெல்லாம் இடிஞ்சு எங்களோட உடுப்பாக நாங்கள் அந்நேரம் விவசாயம் செஞ்ச நாங்கள் அந்த நெல்லா எதுக்குமே எங்களோட வீட்டுக்குள்ளே இல்லை. ஒரு நாள் நாங்கள் தேனுக்கு போனோம். தேனுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு 6 மணி அப்படி கண்ணுக்கு இருட்டுப்பட்டது. இந்த டைமை பிடிச்சி நாங்கள் எங்களோட ஊருக்குள்ளே வரக்குள்ளே அப்போ வார நேரம் இங்கே இராணுவம் நின்றுச்சு. இடையில் நின்று 6 கேட்டுச்சு, நீங்கள் 6. அப்போ எனக்கு கொஞ்சம் சிங்களம் கதைக்க தெரியும். நான் சிங்கள தலகாய்க்க நீ யார், சிங்களவனா தமிழனா முஸ்லீமாண்டி? நான் சொன்ன சிங்களமும் இல்லை தமிழும் இல்லை முஸ்லீமும் இல்லை நாங்கள். ஆனால் நாங்கள் பேடனன்னு சொல்லி பேடத்தான் நாங்கள் சொல்லி. அப்போ அவன் சொன்னான் உங்களுக்கு கிட்ட நாளை அன்னைக்குள்ளே இந்த கிராமத்துக்கு ஒரு கேம்ப் நிலையான ஒரு கேம்ப் ஒன்று அடிக்கிறதுக்கு ஐயாமார் வராங்க. வந்தால் அவங்கள்ட்ட நீங்கள் உங்களோட இதை சொல்லுங்கள், நீங்கள் யார் எவருன்றதை சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க வார டைமில் நாங்கள் இங்கே இருந்தாப்பில் அவங்க உடனடியாக அவரும் அறிவிச்சிருந்தான். அவனும் இப்படியான ஆக்கள் இங்கே இருக்குதுன்னு சொல்லி உடனடியாக அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம் இப்படி நாங்கள் வேடர் தான் ரெண்டு சொல்லி எங்களை வரலாறு அப்படியே நாங்கள் சொன்னோம். நாங்கள் சொல்ல அதுக்கு பிறகு நிலகொண்டது தானே இராணுவம் இங்கே. அதுக்கு பிறகு எங்களை
முகாமையில் இருந்தவங்களை திருப்ப இங்கே வந்து மீளக்குடியேற்றினாங்க. கொழும்புக்கு கொண்டு வந்தாங்க. எங்களை ஜனாதிபதி ஒரு இந்த இதுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு நிகழ்வு கொண்டு அங்கே வந்து நாங்கள் சந்தித்தோம். வந்து ஜனாதிபதியை சந்தித்தோம். அதுக்கு பிற்பாடு வந்து தமான எங்களோட அங்கே இருக்கிற ஆதிவாசிகளை சந்தித்து அவங்களுக்கும் எங்களுக்கும் உரிய இந்த இதை உறவை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். எப்படி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நாங்கள் இப்படி இருக்கிறோம், நீங்கள் என்ன மாதிரி இருக்கு உங்களோட இதுன்னு சொல்லி அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் விவரமாக எங்களோட விளக்கத்தையும் கொடுத்தோம். அதுக்கு பிறகு தான் எங்களை அரசாங்கம் வந்து நம்பிக்கை வந்து உண்மையாக வந்து பேடர் தான் இங்கே இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் நாங்கள் வந்து யுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டோம். நாங்கள் ஏனெண்டா அந்த தமிழ் வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டபடியாக. ஆனால் அது வந்து சொல்லலா துயரம். இன்றைக்கு வந்து புருஷன் இல்லாத பொஞ்சாதி பிள்ளையும் இருக்குது. இப்படியான ஒரு நிலையில் இருந்து கொண்டு இருக்குது எங்களோட சமுதாயம். ஏனெண்டா இன்றைக்கு வந்து கூடியவாக அவன் வந்து பயன்படுத்துகிறது வந்து இங்கே உள்ள வேடரை தான் பயன்படுத்துகிறது. இன்றைக்கு பாருங்கள் வந்து எந்த தம்பி அப்போ அவன் சரியான ஒரு வேடை. அவனை வந்து வலுக்காரமாக கொண்டாயிட்டு அவனுக்கு ட்ரைனிங்கை கொடுத்து அவனை வந்து போராட வச்சு இன்றைக்கு வந்து அவன் அங்கப்புலையாக இருந்தவனையும் இன்றைக்கு வந்து இராணுவ ஒரு சிஐடி கொழும்பு சிஐடி மாதிரி வந்து பிடிச்சி இன்றைக்கு வந்து பூச முகாமையில் வந்து அவரை வந்து தடுப்பு காவலில் வச்சிருக்குது. ஆனால் இப்படியான பாதிப்புகள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இந்த யுத்தத்தால் வந்திருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கு வந்து பாருங்கள், வேடனுக்கும் அதே சட்டம், தமிழனுக்கும் அதே சட்டமன்ற ஒரு ரீதி தான் இருந்து கொண்டு இருக்குது சட்டமன்றது. அப்போ இப்படியான ஒரு பாதிப்போண்ட நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிறோம். ஆனால் வந்து அவருக்கு வந்து இன்றைக்கு எங்களோட தம்பிக்கு வந்து 2 பிள்ளையும் தாயும் இன்றைக்கு வந்து பாருங்கள், அவர் வந்து இருந்து உழைச்சி கொடுக்குறாப்பில் இருக்குமா. இன்றைக்கு வந்து அதுகள் வந்து சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் ஒரு நேரம் திண்டா ஒரு நேரம் இல்லாத ஒரு நிலையில் இருந்து கொண்டு இருக்குது. அப்போ அப்பாவை கொண்ட ஜெயிலில் போட்டால் மக்கள் என்ன செய்யும்? ஒன்றும் செய்ய இல்லாத ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் வந்து தயவு செய்து இதைத்தான் நான் சொல்கிறேன், வந்து நாங்கள் வந்து வேடருக்கு வந்து எந்த விதமான ஒரு துன்பமும் வராமல் பாதுகாக்க வேண்டியது வந்து அரசாங்கம். எனக்கு வந்து தெரிஞ்சது வந்து அரசாங்கத்தால் வந்து நாங்கள் பாதுகாக்கப்படணும். என்ன காரணம்டா, நாங்கள் ஒரு சிறிய ஒரு இனம் உண்டு. எங்களோட வேட இனம் வந்து ஒரு சிறிய இனம். இதுக்குள்ளே வந்து அரசாங்கத்தாலும் அடுத்த ஆயுதம் தாங்கிய குழுக்களாலும் எங்களுக்கு வந்து பாதிப்புகளை ஏற்பட்டு கொண்டு இருக்குமாண்டா. இது வந்து நாங்கள் ஒரு சிறிய ஒரு இனம் உண்டு, அழிஞ்சு போகிறது தான் இருக்கிறது. எனக்கு இப்போ தெரிஞ்ச முறையில் வந்து எங்களோட இனம் வந்து நல்ல ஒரு நிலைக்கு வரணுமன்றது. ஆனால் பாருங்கள் வந்து இன்றைக்கி எங்களோட வீட்டுகள நிலைமையை பாருங்கள் எப்படி. நாங்கள் முன்னே வந்து இழுக்கு வீட்டில் இருந்தோம் நாங்கள். ஆனால் வந்து நாங்கள் பார்த்தோம் வந்து இப்படியான ஒரு கல்வீடு. நாங்கள் வந்து டவுனுங்களுக்கு போகக்குள்ள பார்த்தா கல்வீடு கட்டியிருக்கும். அந்த கல்வீடுலாம் இருந்து வசிப்பாங்க. அப்போ நாங்களும் நினைச்சோம் இந்த இழுக்கு வீட்டை விட சுதந்திரமாக இருக்கும் இந்த கல்வீடான்னு சொல்லி. எங்களுக்கு வந்து ஒரு நிறுவனத்தால் கட்டி தந்தாங்க இந்த கல்வீட்டை கட்டி தந்து அதுக்கு ஓடும் போட்டு எங்களை வந்து குடியிருக்க சொல்லி சொன்னாங்க. அதில் குடியிருந்தோம். இன்றைக்கு வந்து மழை பெய்யக்குள்ளே வந்து மேலால் வந்து பொலித்தீன் பேக்க மூடி திரிக்க வேண்டிய ஒரு நிலை ஒன்று எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏனெண்டா மேலால் அடிக்கிற தண்ணி, கீழால் சுவரில் அடிக்கிற தண்ணி. ஏனெண்டா சுவரை ஒன்றும் பூசுப்படலை. அந்த சுவரில் அடிக்கிற தண்ணியும் எங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே தான், மேலால் வர தண்ணியும் வீட்டுக்குள்ளாமல் இருக்குது. அப்போ வெளியே இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி என்ற நிலைமையெல்லாம் எங்களோட இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்குது. ஆனால் கட்டி தந்தது எங்களுக்கு வந்து ஒரு அரக்கையான வீட்டாக கட்டி நல்ல மனதோடு நாங்கள் இருக்கக்கூடியான ஒரு வீடாக இல்லை. நாங்கள் நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்கணும். நாங்கள் இதுதான் நாம் வந்து அரசாங்கத்திட்டையோ நிறுவனங்கள்கிட்டையோ நான் கேட்குற கேள்வி இதுதான். நான் முக்கியமாக